அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. போன வாரம் ஆழ்வார்கள் பிறப்பை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது நம்ம பார்த்தோம். பெரிய பெருமாள் தொடங்கி நம்ம ஆச்சாரியன் பரியந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரிய பரம்பரை என்ன, வடமொழி வேதம் என்ன, தமிழ் மொழி வேதம் என்ன, இது ரெண்டையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன. ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸ் நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு வேதத்தையும் சேர்த்து உபய வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வடமொழி வேதம் தமிழ் மொழி வேதம் ரெண்டுத்தையும் சேர்ந்து உபய வேதாந்தம். உபயம்னா ரெண்டு, ஸோ உபய வேதாந்தம் சொல்லி பண்ணுறோம். வடமொழி வேதத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி நம்ம சம்பிரதாயம் இருக்கனா இல்லை, அதிலே இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய தமிழ் மொழி வேதத்தையும் சேர்ந்து இருக்கிறதுனால ஸோ வடமொழி வேதத்தை இழந்தவர்கள், அதை கற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எல்லாம் எதையாவது இழந்தார்களானா இழக்கவே இல்லை. எல்லாரும் எல்லா பலனையும் பெறுவர். எம்பெருமானுடைய மோட்சம் அவனுக்கு பரமபதத்திலே சென்று அவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய நிலைக்கு ஒரு பிறப்பு வேணுமா, படிப்பு வேணுமா, எது வேணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் பண்ண அப்படிங்கிற ஒரு ஆசையே தகுதி அப்படின்ட்டு இருக்கக்கூடிய உயர்ந்த சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம்தான். அதனால் ரொம்ப அற்புதமாக அதுக்கேற்ற மாதிரி வைதிகமாகவும் இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் அடையக்கூடிய, பெண்டிரும் பேதையரும் அடையக்கூடிய அளவுக்கு ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தமும் அமர்ந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப உயர்ந்ததான விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நாம் அப்பப்போ நினச்சிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். லௌகீகமான ஒரு விஷயம் அடியேன் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அடியனுக்கு ஸ்கூல் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு கணக்கு படிக்கிறேன், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் அடியனுக்கு கொஞ்சம் சரியாக சொல்லித்தரல. அதாவது அவர் கொஞ்சம் சுடுசுடுன்னு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் பிடிக்காது, அது மட்டும் இல்லை எனக்கு மேத்ஸ் சப்ஜெக்டே பிடிக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும் நிலைமை. ஆனால் மேத்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஐயோ மேத்ஸ் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, எல்லாமே இழந்து விடுவோமே அப்படின்ட்டு அதனால் ஏதாவது ஒரு டியூஷனை வச்சு மேத்ஸ் படித்து மார்க் வாங்கி ஏதாவது வேலைக்கு போயிடுவேன். இது ஈஸியாக நம்ம லௌகீகத்தில் பார்க்கலாம். லௌகீகத்தில் ஏதாவது இழந்தோம்னால் நமக்கு உடனே தெரிஞ்சிடுது. இழக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் நம்ம பார்த்து அதை பத்திரமா பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் இதே ஆன்மீகத்தில் பார்க்கும்போது, வைதிகத்தில் பார்க்கும்போது நமக்கு இழந்தோம் அப்படிங்கிறது தெரியுமான்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சம்சாரத்திலே ஈடுபட்டு இருக்கான் இல்லையா, அதனால் அது தெரியறது ரொம்ப கஷ்டம். இதுவே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சம்ஸ்கிருதம்ங்கிற ஒரு பாஷை. அந்த சம்ஸ்கிருதம்ங்கிற பாஷை நம்ம ரொம்ப உயர்ந்ததான ஒரு விஷயம். வேதம்லாம் அதில் தான் இருக்குது, மற்ற புராணங்கள்லாம் அதில் தான் இருக்குது, ஸ்ரீபாஷ்யம் போன்ற உயர்ந்த விஷயங்கள்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ இதை கொண்டு தான் நாம் ஜீவாத்மாவுடைய தன்மை என்ன, பரமாத்மாவுடைய தன்மை என்ன அப்படின்ட்டு அர்த்த பஞ்சக ஞானம் இதெல்லாம் கொள்கிறோம். ஸோ இதிலிருந்து தான் நமக்கு ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு உண்டான வியாக்கியானங்களுடைய உயர்வும் எல்லாமே தெரிகிறது. ஆனால் இந்த சம்ஸ்கிருதத்தை நம்ம எவ்வளோ தூரம் கற்றுக்குறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறாலும் குறைச்சல், சம்ஸ்கிருதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதை இழந்து விடுகிறோம். ஆனால் இழந்தோம்னு தெரியறதான்னா தெரியலை. ஏன்னா நமக்கு ஜீவனத்தில், அதாவது நம்ம ஜீவனம்னா வயிற்று பழப்பு, அந்த ஜீவனத்தில் ஏதாவது ஒன்று இழந்தோம்னா உடனே நமக்கு தெரியறது, அடாடா இது போச்சே அது போச்சேன்னு. ஆனால் உஜ்ஜீவனம்னா ஆத்மா ஜீவிக்க வேண்டியது, ஆத்மாவினுடைய உயர்வு, ஆத்மா உயர்வு பெற்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய நிலை உஜ்ஜீவனம்னு சொல்லுவாங்க. அந்த உஜ்ஜீவனத்துக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது இழந்தோமானால், அதை நாம் தெரிஞ்சுக்கிறோமானால் தெரியறது ரொம்ப கஷ்டம்தான். ஜீவாத்மாக்களுடைய நிலை அதுதான். ஸோ இதைத்தான் சுவாமி பில்லோகாச்சாரியார் ஒரு சூத்திரத்தில் சொல்லியிருக்கார். அப்படியே அந்த சூத்திரத்தை சொல்கிற ரொம்ப அற்புதமான சூத்திரம் அது. சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் தன்னையறிந்து கரைமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டருளினான். இது முமுட்சுபடியில் இருக்கக்கூடிய ஒரு சூத்திரம், பெரிய சூத்திரம். இதில் உண்டான அர்த்தம் எல்லாம் ரொம்ப பார்த்தோன்னா ரொம்ப டைம் ஆகும். இதில் ஒன்றே ஒன்று சொல்கிற பாருங்க, சம்சாரிகள் இழந்தார்கள், அப்புறம் இழந்தோம் என்கிற இழிவுமின்னிக்கு, இழந்தோம்ங்கிறதையும் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி இருக்காங்க சம்சாரிகள். உஜ்ஜீவனத்துக்காக உண்டான விஷயங்கள் எவ்வளவோ இழந்திருக்கிறோம், ஆனால் அந்த இழந்தோம்ங்கிறது முதல்ல தெரியணும், அந்த உணர்வு வேணும் இல்லையா. அந்த உணர்வு இருந்தால்தான் நம்ம அடுத்தபடி அதை
பெற வேணுங்கிற ஒரு ஆசை வரும். அதுவும் எந்த அளவுக்கு நாம் பெறப்போகிறோமோ அந்த அளவுக்கு ஆச்சாரிய அனுகிரகமும் பெருமாள் அனுகிரகமும் கிடைச்சதனால் நமக்கு நிறையவே கிடைக்கும். நாம் எப்போதும் நாம் நினைக்க வேண்டியது, நம்ம நிறைய இழந்திருக்கிறோம், இழக்கிறோம். அந்த இழப்பை எல்லாம் நமக்கு எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ண வேணும், ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ண வேணும். அதற்கேற்றாமலே நம்மளும் அதில் ஈடுபட்டு நம்மளும் அதை தெரிந்து கொள்ள வேணும்னு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உஜ்ஜீவனம் உண்டு அப்படிங்கிறது நம்ம ஆச்சாரியர்கள் எவ்வளவோ கிரந்தங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். எம்பெருமானுடைய கிருபையினாலே இதெல்லாம் ஏற்படுகிறதுங்கிறது அவனுடைய கிருபைக்கு நாம் எல்லென்றும் பல்லாண்டு பாடி நாம் அதை இன்னுமே நினச்சிக்கணும். எம்பெருமானுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்றென்றும் கிருத்தஜனாக இருக்க வேணும், நன்றியுடன் இருக்க வேணும் அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறது. ஸோ இப்படி நாம் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம நினைத்து கொண்டு நாம் இன்றைக்கி கிளாஸை முடிச்சுப்போம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.